இப்போது அந்த சுரேஷை எடுத்துக்கொண்டால் அவருடைய அயல் வீட்டார் அல்லது அவருடைய முன் வீட்டார் கைது செய்யப்படுவார்கள். அல்லது தக்சி என்பவர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த தக்சியினுடைய கைதின் பின்னர் அவருடைய தாய் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், அல்லது அவருடைய குடும்பத்தார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இது தமிழர்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக நோக்கர்கள் கூறுகிறார். இந்த நீதிமன்றத்திலே இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு முன்னாள் கொமாண்டர் அல்லது முன்னாள் புலனாய்வு துறையினுடைய ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் முகமது அஸ்மன் அவர்கள். அதனோடு பார்க்கின்ற போது இப்போது நேபாளத்திலே கைது செய்யப்பட்டவர்களுள் கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்சி இருக்கின்றார், சுரேஷ் இருக்கின்றார், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த JK பாய் இருக்கின்றார். அப்படியாயின் முஸ்லீம்கள் தமிழர்கள் இந்த விடயங்களோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்கள் அது தென்னிலங்கையிலே தான் கடந்த காலங்களில் பல குற்றச்செயல்கள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டிருந்தவர்கள். அவர்கள் ஏன் தமிழர்களை இழுக்கின்றார்கள் அல்லது ஏன் தமிழர்கள் தொடர்புபடுத்தப்படுகிறார்கள் என்று தமிழ் மக்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக பிரதானமான காலமாக இது இருக்கின்றது. இனிவரப்போகின்ற காலம் அமைதியும் சுபீட்சமும் என்று கூறினாலும் தமிழ் மக்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இதற்குள் ஈடுபடுத்தப்படுவதனால் இதனுடைய ஆபத்து என்பது மிக பிரதானமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எதற்காக செவ்வந்தியவர்கள் ஐரோப்பா ஒன்றுக்கு நாடு கடத்துவதற்கு அல்லது தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்தார்? நேற்றைய தினம் எமது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அசாத் மௌலானாவினுடைய ஒரு முக்கியமான குரல் வடிவம் ஒன்று பகிர்ந்து கொள்ளப்பட்ட போது அதில் சுரேஷ் சாலவுக்கு மிக நெருக்கமானவர்கள் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது கூட பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். சுரேஷ் சாலவின் புலனாய்வு அதிகாரிகள் அல்ல, புலனாய்வு துறைக்கு உதவியாளர்களாக செயற்பட்ட இன்னும் சிலர் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலை நேற்று அசாத் மௌலானா கூற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போது பார்க்கின்ற போது ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கை தமிழர்களை இலக்கு வைத்து ஏதோ ஒரு பிழையான ஒரு சம்பவம், பிழையான ஒரு நகர்வு இடம்பெறுகின்றதற்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்கின்ற சந்தேகம் எம்மவர்கள் மத்தியில் பலரிடம் எழுந்திருக்கின்றது. ஆனால் ஒரு வழியாக இப்போது இலங்கைக்கு நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பின்னர் தான் இந்த கைது நடவடிக்கைகளும் இந்த விவகாரம் தொடர்பிலும் மேலதிகமான உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகிறார்கள். செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் செவ்வந்தி கைது செய்ய முயற்சி செய்த போது ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டது. அதனையும் நாம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருந்தோம். செவ்வந்தியவர்கள் தப்பிச் செல்வதற்கு முன்னர் ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருந்தார். நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவரிடம், இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு, இதன் பின்னர் நான் இனி தொலைபேசி அழைப்பை கூட எடுக்க மாட்டேன் என்று அவர் அன்று உறுதிப்படுத்தினார். அதனோடு அந்த சிம் அட்டையும் செயலிழந்ததாக அன்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்தது.